la. Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஆறு மாதிரி ஓடுது. தமிழக முதல்வர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் பதவி விலகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. இந்த நடவடிக்கை வந்து பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருமே இல்லை. இல்லை, இப்போ கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாரபட்சம் கிடையாது. அப்போ வேற என்ன, நம்ம வந்து மதுரை கலெக்டரை அரெஸ்ட் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணுமா, விருநர் எஸ்பியை டெர்மினேட் பண்ணுமா, என்ன பண்ணுமா? யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ்? 40 உயிர் பலியாயிருக்கு. நடு தெருக்கு 40 குடும்பம் இருக்கு. நீங்க வரக்கூடிய செய்தியாளர் அனுப்பக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தா மனசு ஆற மாட்டேன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே இறந்துட்டாங்க, 3 பிள்ளைங்க. இப்போ நிவாரண தொகையெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, எதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க? நான் 100% உடன்படுறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து பரம ஏழை, நடு ரோடுக்கு வந்திருக்காங்க. அதுல 40 குடும்பம் நடு ரோடுக்கு வந்துருச்சு. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆறுதல் செய்யணும். அதை இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட நேரடியாக போய் சந்திச்சு அந்த நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துருக்கார். அவரால் ஃபேஸ் பண்ண முடியல, மக்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. யாரால ஃபேஸ் பண்ண முடியும்? யாரால ஃபேஸ் பண்ண முடியும்? அதான் இப்போ முதலமைச்சர் கூட பதிவு போட்டிருக்காரு. அவரோட எக்ஸ் பதிவில் எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இது மாறிடுச்சு. கண்டிப்பாக வந்து தகுந்த நடவடிக்கை யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருந்தாங்களோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும். யாருடைய மனசும் வேதனைப்படும். யாருமே வந்து எதிர்கட்சிக்காரங்க கூட ஆனந்தப்பட மாட்டாங்க. இந்தியாவில் மதுவினால் மரணம், ஆல்கஹால் டெத், மதுவினால் மரணம் ஒரு நாளைக்கு 330 பேர் சார். ஒரு நாளைக்கு மாதந்தோறும் மதுவினால் தமிழகத்தில் 900 பேர் இறக்கிறாங்கிறது டேட்டா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஆறு மாதிரி ஓடுது. தமிழக முதல்வர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் பதவி விலகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நமக்கு வந்து கள்ளச்சாராய சாவு அடுத்து நடக்காமல் இருக்கும். முதல்வர் பதவி விலகிறாரு, அப்போ வேற ஒருத்தர் முதலமைச்சர் வருவார். வேற முதலமைச்சர் எந்த கட்சியிலேருந்து வருவார்? திமுகலேருந்து தான் வருவார். ஸோ திமுக ஆட்சி தொடரும். ஒரு முதலமைச்சர் தான் மாறி இருப்பார். ஸோ திரு உதயநிதி வராரு, இல்லாட்டி வேற யாரும் வரும், திமுக ஆட்சி தான் தொடரும். திரு ஏவவேலு பதவி போகுமா, முத்துசாமி பதவி போகுமா, நேரு பதவி போகுமா, ராஜகண்ணப்பன் பதவி போகுமா, யாருடைய பதவி, எல்லாரும் அதே ஆள் தான் இருக்க. 1-2 பேர் தான் மாறுவாங்களா? அப்போ திமுக ஆட்சி தான் தொடரும். இப்போ இங்கே நடக்கிறது வந்து யார் பதவி விலகணுங்கிறது இல்லை, யார் பொறுப்பு ஏற்கணுங்கிறது. அதுதான் முடியும். பதவி விலகணுங்கிறது அரசியல். விலக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? மணிப்பூர் கலவரம் நடந்தபோது மணிப்பூர் முதலமைச்சருக்கு ராஜினாமா பண்ணல. ரயில்வே விபத்தில் நடக்கும்போது அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா பண்ணல. அப்போ நம்ம வந்து ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவார் எதிர்பார்க்கறதே தப்பு. ஆனால் பொறுப்பு ரொம்ப அவசியம். அப்போ யாராவது இப்போ நம்ம வந்து கலெக்டரை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அப்போ அவங்க 2 பேர் தான் பொறுப்பான்னு கேட்டு அந்த மாவட்டத்தில் இருந்த மதுவிலக்கு பிரிவை வந்து கூண்டோடு கழிச்சிட்டாங்க, டிஎஸ்பியும் அதற்கு கீழேயும். அப்போ அதில் மதுவிலக்குலேயே அங்கே எஸ்பி இருக்கிறாங்களே, அவங்க மதுவிலக்கு பிரிவுக்கு எஸ்பி இருக்காங்க, அதே விழுப்புரம் ஜோன்லேயே இருக்கிறாங்க. இஃப் ஐம் நாட் ராங், அவங்க இப்படி மற்றவங்க, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. அப்போ இது வந்து கண்ணு முன்னாடி நீங்கள் சொன்னது போல் 40 பேர் இறந்துருக்கிறாங்க, 150 பேருக்கு மேலே வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 200 பேருக்கு மேலே குடிச்சிருக்கிறாங்க. 24 ஹவர்ஸில் இது வந்து நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு மாவட்ட நிர்வாகம் சொல்லவே முடியாது. எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்கலைங்க, யாரோ குடிச்சிட்டாங்க, யாரோ பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியலங்க. அது ஆரம்பத்தில் அந்த கலெக்டர் அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை மேலிடத்திலிருந்து அந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கும், அது எனக்கு தெரியல. கான்வர்சேஷன் தான் நடந்துச்சான்னு தெரியல. பட் யாருமே என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல டினை பண்ண நினைப்பாங்க. அவங்களுக்கு அதோடைய வீரியம் தெரியல. அவங்க வந்து 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க, ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னொன்னே கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா அது ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்லாம் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் பொய் செய்தியை பரப்புனீங்கன்னு பார்த்துங்க. அவர் பொய் செய்தியை பரப்ப வேண்டாம்னு சொல்கிறார். எது இல்லைன்னாரோ அவர் அப்போ அவ்வளோ கூட தெரியாமல் இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று தெரியாமல் இருந்திருக்கிறாரு, இல்லாட்டி அரசுக்கு நம்மளால் கெட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு புரியுது. அதாவது நிறைய சாராய கைதுகள் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை 2 விதமாக இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் ரொம்ப சூடாக செயல்படுது, பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணுதுன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 450 பேர் கைது பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்வளோ பேர் சாராயம் வித்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கன்னு அதே மேட்டர் அப்படி மாற்றி சொல்லலாம். அப்போ இவங்க சாராய சாவுன்னு ஒத்துக்கிட்டோம்னா அது நமக்கு அவமானமாக போயிரும்னு கலெக்டர் நினைக்கலாம். அவருக்கு அது அவமானம் இல்லை, சாராயத்தை எத்தனை நாள் ஓட விட்டாங்களே அதுதான் அவமானம் நினைக்கல. இல்லை, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கலெக்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு தகவலை கொடுக்கப்பட்டிருக்குமா? ஏன்னா இப்போ அடுத்த நாள் வந்து எல்லாமே நான் எந்த கான்வர்சேஷனையும் கேட்கல, நான் சொல்ல முடியாது. ஆனால் இயல்புல ஒரு அதிகாரி அப்படி தான் நினைப்பார்.
அதிகாரி வந்து நாம ஆமாங்க கள்ளச்சாராய சாவுன்னு ஒத்துக்கிட்டா மேலேருந்து சீஃப் செக்ரட்டரியோ ஹோம் செக்ரட்டரியோ மற்றவங்களை யார் உன்னை சொல்ல சொன்னா, உனக்கு தெரியுமா, உனக்கு இதனால் எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா, இதை நீ அட்மிட் பண்ணிட்டா இப்போ நாங்கள் டினை பண்ண முடியாமல் போயிடும், நாங்கள் வந்து நீ கலெக்டரே சொல்லிட்டாரு நீங்கள் இல்லைன்னு சொல்லிங்களேன்னு ஒரு கேள்வி வரலாம், புரியுங்களா? அதனால அவர் சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். எனக்கு கான்வர்சேஷன் தெரியாது. நான் சொல்கிறது அவர் மறுத்ததுல இல்லை அந்த அவமானம், அந்த தயங்குனதுல இல்லை அவமானம். ஆறா ஓட விட்டு அனுமதிச்சிருந்தாங்களே இந்த மாவட்டத்தில், அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அவமானம். அந்த நடவடிக்கை வந்து பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருமே இல்லை. இப்போ கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாரபட்சம் கிடையாது. அப்போ வேற என்ன, நம்ம வந்து மதுரை கலெக்டரை அரெஸ்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணுமா, விருதுநகர் எஸ்பியை டெர்மினேட் பண்ணுமா, என்ன பண்ணும்? பாரபட்சங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. போதுமான்னு நான் கேட்குறேன். பொறுப்பாளர்கள் அந்த 2 பேர் மட்டும்தான் நான் கேட்குறேன். அப்போ இன்னமும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்கன்ற இது வந்து இவ்வளவு ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து ஒரு 3 பேர், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு மச்சான், இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன குட்டி என்கிற கோவிந்தராஜ் அப்படிங்கிறதும் 2 பேருக்கு, இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், இந்த 3 பேர் மட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு வந்து இயல்புல வந்து ஒரு நெட்வொர்க், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில், கோர்ட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன், ஒரு 150 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. இதில் ஒரு 50 பேராவது அட்மிட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. உடம்பு தெம்பா இருக்கு, கம்மியாக குடித்தேன், வயசு கம்மி, நான் குடிச்சிட்டு சாப்பிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு இதாக இருக்கலாம். அப்போ ஒரு 200 பேர் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கியூலன்னா தான் கிடச்சிருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் போய் ஒளிஞ்சிட்டு போய் வாங்கிட்டு வந்தாருங்கிற பிசினஸ் கிடையாது. கியூல நின்று குடிச்சிருக்காங்கிற மாதிரி கணக்கு. அப்படி பாக்கெட்டா இருந்தா உனக்கு 4, உனக்கு 6, உனக்கு 6 அப்படி விநியோகம் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எனக்கு தெரியலன்னு ஒரு மாவட்ட நிர்வாகம் சொன்னா அதுக்கு பின்னாடி கட்டாயம் ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ அது எஸ்பி கலெக்டர் வந்து குட் ஸ்டார்ட், அது பத்தாதுன்ற. அதான் இப்போ அதிகாரிகள் மீது மட்டும் ஏன் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆட்சியாளர்கள் மீது என்ன வந்து நடவடிக்கை? அண்ணாமலை சொல்கிறார் வந்து அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துசாமியும் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவ வேலுவும் அத்தனை பேருமே பொறுப்பாக்குன்றார். நான் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பொறுப்பாக்குங்கன்னு சொல்லு. நான் நீங்கள் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிற கேள்வியிலேருந்து யார் பண்ண நடவடிக்கைங்கிற கேள்வி வரைக்கும் எனக்கு ஒன்று தான். இங்கே நான் கவலைப்படுறது பொறுப்பு வேணுங்கிறத பற்றியே தவிர அவரை தூக்குனீங்களா இவர் தூக்குனீங்களாங்கிறது கிடையாது. யார் யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ், 40 உயிர் பலியாயிருக்கு. நடு தெருக்கு 40 குடும்பம் இருக்கு. நீங்கள் வரக்கூடிய செய்தியாளர் அனுப்பக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தா மனசு ஆரமாட்டு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே இறந்துட்டாங்க, 3 பிள்ளைங்க. அந்த பையன் அழுது 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 வெறும் காற்று தான் வருது, வெறும் பெருமூச்சு விடுறான், அவனால் அழுக முடியல, அவன் ட்ரை ஆகிட்டான். குட்டி பையன் யூனிஃபார்மில் இருக்கான், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. கட்சிக்காரங்க மொத்தம் போய் நீ இப்படியே படிக்க வைங்கன்னு அழுறான். மனசு தாங்க மாட்டுது, வலிக்குது. அப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன கணக்கு? அப்போ எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பொறுப்பாக்கணும். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். போன வருஷம் மே மாதம் நடந்துச்சு மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலையும், அதில் என்ன ஆக்ஷன் சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் தானே சிபிசிடிக்கு மாற்றப்பட்டது, இதுவும் தானே சிபிசிடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ வந்து என்ன ஆக்ஷனுங்கிற சொல்லு. இதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது பொறுப்புங்க மட்டும் தான். நான் வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிங்களா, நீங்கள் அந்த இடத்துக்கு நான் போகலை. அது வெறும் அரசியலில் போய் முடியும். பாஜக செய்யலாமா, ஏடிஎம்கே செய்யலாமா, போன ஆட்சியில் 10 பேர் செத்தாங்க இல்லையா, இப்படி போய் நான் அது ஒவ்வொரு அப்பாவி உயிர் சார். அந்த 40 பேரும் ஏழை, பரம ஏழை. அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் வருமானமே 100 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். எவனும் கோடீஸ்வரன் கிடையாது. பாக்கெட்டில் ஒரு 50 ரூபாய் சாராயம் விற்று குடிக்கிறவன் இந்த கோடீஸ்வரனா இருக்க போறானா? அந்த 100 ரூபா கடையில் போய் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்து அங்கே குடிக்கிறான். உங்களுக்கு புரியல? டாஸ்மாக் கடையில் 100 ரூபாயிலேருந்து ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி ரேட்டில் கிடைக்கணும் வச்சுக்கோ, 150 ரூபா வச்சுக்கணும் ஒரு பேச்சு. 150 ரூபாய் கிடைக்க வாங்க முடியாமல் 50 ரூபாய்க்கு போய் இதை வாங்கிட்டு வர்றான். அதுக்கு கூட குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாதவர், பரம ஏழை. இந்த 40 உயிர் போயிருக்கு. இது என்ன கணக்கு? அதான் இப்போ கடந்த முறையாக அது ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் இது வரைக்கும் வந்து நீழ்ச்சியாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமா நம்ம ஒரு தப்புலேருந்து பாடம் கற்றுக்கணும்ல சார். நீங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்ல மாதிரி தான். நீங்கள் வந்து ஆக்ஷன் எல்லாருமே சிறப்பாக எடுப்பீங்க. நான் ரயில்வே விபத்துக்கு நான் வேற ஒரு பேட்டில் சொன்னேன். ரயில்வே விபத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுவார், பயங்கரமாக ஆக்ஷன் எடுப்பார், அதுக்கு கரெக்டாக செய்வாங்க, சூப்பராக அப்படி தான் செய்யணும். மாட்டுக்கிறதுல தடுக்கிறதுக்கு என்ன வழி நான் கேட்குறேன். நீங்கள் 40 உயிர் போன பிறகு ஒரு கலெக்டர் டிரான்ஸ்ஃபர், ஒரு எஸ்பி சஸ்பென்ஷன், ஒரு 8 போலீஸ் ஆஃபீஸர் வந்து சஸ்பென்ஷன், அதெல்லாம் ஓகே. போன 40 உயிருக்கு என்ன பலி? அடுத்து 40 உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் நாங்கள் கமிஷன், அது என்ன செய்ய போகுது? அவர் மது ஒழிப்பை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி என்ன சொல்லுவார்? சட்டம் கொண்டு வரணும். நீங்கள் வாய்ப்புகள் யோசிங்க. நீங்கள் நாளைக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு அவர் அறிக்கை கொடுக்க போகிறார். இன்னைக்கு பேசினா அப்படியே கட் பண்ணி வச்சுங்க. புதிய சட்டம் கொண்டு வரணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் பூரா சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும், மது ஒழிப்புக்கு எதிரான வந்து விழிப்புணர்வை நம்ம வந்து கொண்டு போகணும். அப்புறம் இதில் எது செய்யக்கூடாது, இதில் எது அவர் வரணும்? ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து இங்கே செய்யறதுக்குன்னு இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? சிபிசிஐடி விசாரணை கொடுத்துருக்கோம், அவங்க விசாரணை பண்ணாங்கன்னா அதில் வந்து அவருக்கு யார் யாரெல்லாம் நெட்வொர்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீதியரசர் செய்யறதுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு? ஆக்சுவல் ப்ராக்டிக்கலாக என்ன தெரியுமா இருக்கும்? பயங்கர ட்ராஜடியாக இருக்கும். பார்த்துங்க, மதுவோடைய விலையை குறைக்கணும், மதுவோடைய விநியோகத்தை அதிகப்படுத்தணும், கடையாக போய் இப்படி தான் போய் நிற்கும் பாருங்க. கடைசியில் அப்படி தான் நிற்க போகுது. கடையை குறைக்க போகிறாங்களா? கடையை மூட போகிறாங்களா?
தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவங்க நினைப்பாங்க நீ வந்து என்ன கணக்கு, அப்போ வந்து 150 ரூபா 200 இருக்கு, அப்போ சல்லிஸ் விலையில் ஒரு மதுபானம் இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள அதை பண்ணுவாங்க பாருங்க. குறைந்த விலை மதுபானத்தை கொடுப்போம், அப்போ காசு இருக்குன்னு அதை குடிச்சுக்கோ, காசுலாம் இதை குடிச்சுக்கோ, அப்போ நீ வந்து மது போக. அவங்க நோக்கம் வந்து கள்ளச்சாராயம் போகிறது மூலம் இப்போ இருக்குன்னா அரசாங்கம் என்ன கவலைப்பட்டு நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயம் போன மூலம் நமக்கு வருமானம் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அண்ணாமலையுடைய பதிவில் இன்னொன்று என்ன சொல்றாரு, அமைச்சர் இந்த மஸ்தானுக்குமே நெருங்கிய தொடர்புடையவங்க கடந்த முறையே வந்து அந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் கடந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசப்பட்டது. அவருக்கு லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ நேரம் நான் ஃபீல்டில் இல்லை. நான் டெஸ்க் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ நான் ஃபீல்டில் இருந்தால் எனக்கு கேரண்டியாக நான் சொல்ல முடியும். பட் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலை அப்படின்னா இதை வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனா அந்த மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும். நிச்சயமா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படும். அண்ணாமலை அமைச்சர்னு சொல்லி கோட் பண்ணி அந்த பதில இருக்கலாம், நான் இருக்காதுன்னு சொல்ல. நான் திரு செஞ்சி மஸ்தான் வந்து நல்லவர்னும் செஞ்சி மஸ்தான் தான் நேரடி தொடர்புன்னு நான் சொல்லலை. எனக்கு தெரியாது, நான் என்னுடைய அறியாமையை நான் வெளிப்படுத்துறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றேன். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு தெரியும் யார் காரணம்னு தெரியும். பின்னாடி ஏன்னா இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம், எல்லாருக்கும் தெரியும் எங்க போனா கிடைக்கும்னு. 200 பேர் குடிச்சிருக்காங்க சார், எங்க மது இருக்குன்னு தெரியாம குடிச்சிருக்காங்களா? திட்டுப்புன்னு போய் இங்கே கீழே விழுந்தாங்க, விழுந்து பார்த்தா அந்த இடத்துல சரக்கு இருந்துச்சு குடிச்சிட்டு வந்தாங்க கணக்கா? சேல்ஸ் நடக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, உங்களுக்கு புரியுங்களா? போய் வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது எங்க விற்கிறாங்க, எப்ப கொடுப்பாங்க, எவ்வளவு, என்ன ரேட்டு, எல்லாருக்குமே தெரியும். விற்கிறவங்க யாரு? நீங்க கட் பண்ணிலாம் போய் போலீஸ் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எங்க விற்கணும் என்ன விற்கணும் தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சு நடக்கிற விஷயம். லோக்கல் காரங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறா, கட்சிக்காரங்க யாரு, அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க வெளியில இன்னார் பொறுப்புடையாது இன்னார் பொறுப்புடையாது போதும் கவர்மெண்ட் கெட்டவா நீங்க நினைக்கலாம். ஆனா உள்ளூர் அந்த மாவட்ட மக்கள்கிட்ட அரசாங்கம் பெரும் கெட்ட பேரை சம்பாதிக்கும். இத மாதிரி பெரும் சம்பவங்கள்ல ஒட்டுமொத்த மாநிலத்திலே சம்பாதிக்கும். அதான் இப்ப அதிகாரிகளை தாண்டி இப்போ அரசியல் கட்சிகளுமே இதுக்கு பின்புலத்தில் இருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? கட்டாயம் இருப்பாங்க, எல்லா கட்சியுமே இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் வேற பேட்டில் சொன்னேன், இது மாதிரியான வியாபாரம் பண்றவங்க, மணல், கடத்தல், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி மது, இது மாதிரியான பிஸ்னஸ் பண்றவங்கலாம் ஒரு கட்சியில சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லா பக்கமும் ஆள் வச்சிருப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் தொழில் பண்றேன், நாளைக்கு ஆட்சி மாறிடுச்சு, நாளைக்கு நான் தொழில் பண்ண வேண்டாமா? நாளைக்கு வந்து சங்கர் சர்மா தொழில் பண்ணிட்டு போட்டு நான் விட்டு போயிடுவேனா? எப்பா டிஎம் காட்சி வருது நம்ம பண்ணுவோம், ஏடிஎம் காட்சி வந்துருச்சு சர்மா பண்ணிட்டு நான் விட்டு போவேனா? என்ன ஏடிஎம் காட்சியில் நான் தான் பண்ண விரும்புவேன். அப்போ நான் உங்களுக்கு மாமூல் கொடுத்து கட்டுப்படுத்தி நான் வச்சிருப்பேன், தொழில் இது, அவங்களுக்கு புரியுதுங்களா? அதனால எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பின்புலம் இருக்கும்ன்ற. அதான் இப்போ நிவாரண தொகையெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, எதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க? நான் 100% உடன்படுறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து பரம ஏழை, நடு ரோடுக்கு வந்திருக்காங்க. அதில் 40 குடும்பம் நடு ரோடுக்கு வந்துருச்சு. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆறுதல் செய்யணும், அது மாதிரி. ஆனால் என்ன செய்தி போய் சேருன்னு பார்க்கணும். ஒரு தொழிலாளி விபத்தில் இறந்தாரு, பட்டாசு ஆலையாக இருக்கட்டும், வெடி விபத்தாக இருக்கட்டும், மற்ற ஒரு தொழிலாளி வேலையில் இருக்கிறாரு, வேலை செய்யும்போது இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம். ஒரு சாராயம் குடிச்சு, அது விசச்சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு, அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக குடிச்சு, ஏற்கனவே செங்கல்பட்டில் குடிச்ச போது, மரக்காணத்தில் குடிச்ச போது அவங்களுக்குலாம் நீங்கள் ஏற்கனவே 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, திரும்ப 10 லட்சம். அப்போ என்ன நாளைக்கு போய் சேரும்? ஒரு வீட்டில் ஒரு மனைவி சொல்லுவாங்க, நீ ஏதாவது இந்த கவர்மெண்ட் போய் கடையில் போய் குடிக்கணும்னு சொல்லிட்டு வீணா போயிட்டு இருக்காத, உடம்பு கெட்டு தான் மிச்சம், போய் வந்து கள்ளச்சாரத்தை குடி, உனக்கு சீப்பான காசாகி போச்சு, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா 10 லட்ச ரூபா காசாக கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. இது என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும், இது குளோரிஃபை பண்ற மாதிரி. இதை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நிற்கிறேன். திமுக அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குங்குது. அதிமுக அரசாங்கம் நான் வந்து மாசம் 1000 ரூபா 5000 ரூபா 10 வருஷத்துக்கு கொடுப்பேன்றாங்க. அந்த குழந்தையோட கல்வி செலவை ஏற்றுக்கிறேன்றாங்க. இவர் அண்ணாமலை அவர்கள் பாஜக சொன்னாங்க 1 லட்ச ரூபா கொடுப்போம் குடும்பத்துறாங்க. அந்த குடும்பம் கைதூக்கிப்பட வேண்டிய குடும்பம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு பொருளாதார உதவியாக இல்லாமல் அவங்க நியாயமான உதவி, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, கல்யாணத்துக்கு, காட்சிக்கு, படிப்பு கொடுத்தாங்கன்னா நியாயமா இருக்கும். நீங்க 10 லட்சம் 1 லட்சம் அமௌண்ட்டா நீங்க போய் பேசும்போது இது வந்து தப்பான. ஏன்னா திரும்ப இறந்தவர்கள் அத்தனை அப்பாவி மக்கள், அவர்களுக்கு வந்து காரணம் என்னது கூட தெரியாது. அவங்க மைண்ட்லயே அப்பா இதுதான் பெஸ்ட், நமக்கு வந்து உதவ ஒன்று கிடக்க ஒன்று ஆனா கூட நமக்கு வந்து லாபம்பான்னு நினைப்பாங்க. அதான் இந்த மாதிரி சூழல்ல இப்போ இன்னும் 16 பேர் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு வந்து, அப்போ ஒருவேளை 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தா இது முழுவதுமாக அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வருது இல்லை? இதனால ஏதாவது அரசாங்க ரீதியா என்ன மாதிரி ஒரு நபர் கூட கூடுதலா வராமல் இருக்கட்டும் என்னுடைய பிரார்த்தனைகள். நம்ம பேசும்போது 150 பேர் இன்னும் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு நம்பரோட கூடக்கூடாதுன்னு நான் என்னுடைய பிரார்த்தனையை இறைவன்ட்ட நான் மன்றாடி கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. 50 ஆகும் 60 ஆகுங்கிற அவசியமே இல்லை. 40 கம்மி நம்பரா என்ன? 40 உயிர், 40 ஃபேமிலி, அது கம்மி நம்பரா? அரசாங்கத்துக்கு இன்னும் வேற அழுத்தம் வேணுமான்னு? இதுக்கு மேலே வேற என்ன அழுத்தம் வேணும்னு நான் கேட்குறேன். 4 இருந்தாலுமே இது மேட்டர் தானே.
40க்கு இதுக்கு 4 இருந்தாலும் மட்டும் தானே. ஸோ இது எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டிய இதுவே அதிகம், ரொம்ப போதும், மனசு தாங்கலை, இது ரொம்ப அதிகமான நம்பர். இதுல ஒரு அரசாங்கம் அழுத்தம் ஏற்படுத்திக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்குள்ள நாட்டை ஆண்டவன் தான் காப்பாது. அதை இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட நேரடியாக போய் சந்திச்சு அந்த நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். அவரால் ஃபேஸ் பண்ண முடியல, மக்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. யாரால ஃபேஸ் பண்ண முடியும்? யாரால ஃபேஸ் பண்ண முடியும்? அது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தான், அது அப்பாவி மக்களுங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு கூட தெரியாதுங்க, பாவங்க அவங்க. ஒரு படித்தவங்களோ ஒரு நடுத்தரத்து வர்க்கத்தில் கூடவங்களும் கிடையாது, ரொம்ப பரம ஏழைகள், ஒரு சமூகத்தில் கீழ் நிலையில் இருக்கிறவங்க. அன்றாட காட்சிகள், அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு தூங்குறவங்க, மறுநாள் காலைக்கு வழி கிடையாது. பெரும்பாலும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க, பெரும்பாலும் கூலி வேலைக்கு போகிறோம். அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? வரிசையாக நிப்பாட்டி 27 நிப்பாட்டி வச்சுட்டு ஆளுக்கு 10 லட்ச ரூபா பேரை கேட்டு, குடிச்ச ஒரு பேர் என்ன, உங்கள் பேர் என்ன கேட்டு 10 லட்சம் கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு அழுறதுக்கு கூட அவகாசம் இல்லை. என்ன செய்ய முடியும்? அவங்க புலம்புவாங்க, சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, கூப்பாடு போடுவாங்க. அது இதுக்குள்ள தான் வேணும். அதான் இப்போ முதலமைச்சர் கூட பதிவு போட்டிருக்காரு, எக்ஸ் பதிவில். எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இது மாறிடுச்சு. கண்டிப்பாக வந்து தகுந்த நடவடிக்கை யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருந்தாங்களோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி யாருடைய மனசும் வேதனைப்படும். யாருமே வந்து எதிர்கட்சிக்காரங்க கூட ஆனந்தப்பட மாட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்தால் எதிர்கட்சிகளுக்கு நல்லது, ஆக்சுவலாக சரிதானுங்க. அவங்க கூட இதை விரும்ப மாட்டாங்க. என்னால் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியும். அது பாஜகவோ அதிமுகவோ பாமகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் ஒன்று ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுறது. அதனால இந்த வேதனை வந்து ரொம்ப சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப ஒன்று வந்துச்சுன்னா அது வெறும் வேதனையாக இருக்காது, அது அலட்சியமாக பார்க்கப்படும். ஒரு தடவை எப்பயோ 15 வருஷத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு நடந்துருச்சுன்னா அது வந்து பார்ப்பாங்க, ரைட் உங்க புரிஞ்சுருவாங்க. இதை ஒரு வருஷம் உங்களுக்கு கரெக்டாக 13வது மாதம், போன வருஷம் மே மாதம், இந்த வருஷம் ஜூன் மாதம், அந்த முறை ஒரு 20, இந்த முறை ஒரு 40, அப்படி என்ன கணக்கில் போய் நிற்கும்? அப்போ வந்து உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல, நாளைக்கு இது நடக்கூடாது. இங்கே இதில் வந்து நீங்கள் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, எத்தனை அமைச்சர்கள் பதவி போகுதுங்கிறது மேட்ரே இல்லை. நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, நின்றுக்கங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அதில் வந்து அது வலியுறுத்தல் ஆளு கிடையாது. நாளையிலேருந்து ஒரு உயிர் போகாதுன்னு வந்தால் போதும், எனக்கு அவ்வளோ. மதுவால், அது வந்து டாஸ்மாக் மதுவால், அது வந்து கள்ளச்சாராயத்தினால ஒரு உயிர் போகாது, அது போதும் நமக்கு. இவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண நமக்கு என்ன வாழ போகுது அந்த இடத்துல? நமக்கு தேவை திரும்ப, நான் இன்னைக்கு 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு ஒரு 10 பேர் சாவு, நாளைக்கு கழிச்சு 2 பேர் சஸ்பெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சாவு, அப்புறம் என்ன நடக்க போகுது? சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் 6 மாதத்தில் வேலை கொடுக்கணும்ல திரும்ப. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு ஆளை சர்வீஸ் இருந்து எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை. அவர் திருப்பி கோர்ட்டுக்கு போகிறார், அவருக்கான வேலையில் உரிமைகள் இருக்குல்ல, போகத்தானே செய்வார். அப்போ அவர் என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறார், ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரப்போறாரு. ஆனால் போன 40 உயிர் வருமா? அவர் டியூட்டிக்கு வந்துடுவார், உயிர்கள். ஸோ என்ன அந்த இடத்துல ஃபோக்கஸ், திமுகவா அதிமுகவா, யாருடைய தோல்வி, யார் விலகணும், இந்த இடத்துக்கு நான் போகல. எனக்கு நாளைக்கு இன்னொரு உயிர் போகக்கூடாது, அதுக்கு என்ன வழி? இதை விட ஒரு பெரிய அலட்சியம் என்ன இருக்க முடியும்? இதை விட ஒரு நிர்வாக சீர்கேடு என்ன இருக்க முடியும்? 40 குடும்பம் நடுரோடுக்கு வந்துருக்கும், இதோட வேற என்ன விஷயம் இருக்கும்? அப்போ இது நாளைக்கு நடக்காமல் இருக்கிற வழி ஏதாவது இருக்கான்னு நான் கேட்குறேன். அதான் இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் தான் கொடுத்துருக்கும். என்ன சந்தேகம்? எந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது பாஜக அரசாங்கம் தான் நல்ல பேர் கொடுக்கும். இல்லை, இது அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காம இது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கம், மு.க. ஸ்டாலின் முதல்வர், அப்படிதான் எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன். நான் சொல்லி நாளைக்கு அண்ணாமலை முதலமைச்சர் இருந்தால் நல்ல பேர் கொடுத்துருக்குமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தால் நல்ல பேர் கொடுத்துருக்குமா? யாருக்கு இது நல்ல பேர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அரசாங்கம் எல்லாரும் யார் பண்ணாலும் தப்பு தானேங்க, அவர்கள் தானே அரசு. அதில் என்ன செஞ்சாங்க? திமுக அரசு கெட்ட பேர் கொடுத்துரும், உண்மைதான். அது எந்த அரசுக்கு இருந்தாலும் கெட்ட பேர் தான் வந்திருக்கும். எந்த அரசுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்க? பரவாயில்லைங்க, 60 இல்லைங்க, 40 பேர் தாங்க, நீங்கள் சூப்பருங்க யாராவது சொல்லுவாங்களா என்ன? இல்லை, இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் வந்து இந்த விஷயம் நடந்தனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் தமிழ்நாடு முழுவதுமே இந்த கள்ளச்சார விற்பனைங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, அது புதுசாக பழசான்னு கூட தெரியல. பாக்கெட்டில் டெலிவரி பண்ணுறாங்க, டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யுது? இது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் இருக்குன்னு அவங்க சொல்லட்டும். விழுப்புரத்தில் கிடையாது, கடலூரில் கிடையாது, திண்டிவனத்தில் கிடையாது, கிருஷ்ணகிரியில், தருமபுரியில் கிடையாது, சொல்லட்டும். சேலத்தில் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு 1 இருக்கா 2 இருக்கா, பரவி விரைவி கிடக்கான்னு பார்க்க. கள்ளச்சாராயம் இல்லைன்னா மதுவுக்கு பிரிவு எதுக்கு? கள்ளச்சாராயம் இல்லைன்னா எதுக்கு பிரிவு? இருக்க போய் தானே தடுக்கிற போகிறாங்க. டெய்லி கேஸ் போடுறாங்களா இல்லையா? எப்படி இல்லாத எப்படி கேஸ் போடுவாங்க? நீங்கள் வந்து இப்போ டிஜிபிட்ட போய் நாளைக்கு நீங்கள் ஒரு டேட்டா கேட்டு பாருங்கள், சார் லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் வந்து மரக்காணமும் செங்கல்பட்டு நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்குள்ள இந்த 1 இயரில் என்ன சார் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க கேளுங்க. அவர் 150 பேர் கைது, 250 வழக்குகள் பதிவு, 150 2000 லிட்டர் சாராயம் அளிப்புன்னு சொல்லத்தான் செய்வார். அப்போ இதெல்லாம் நடக்காமலா? அது எல்லாமே கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்ததா? தமிழ்நாடு முழுக்க தான். ஸோ அப்போ இருக்குதா இல்லையா? பதில் அங்கேயே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? லாஸ்ட் 1 இயரில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னாலும் அது பதில் அங்கே இருக்குது. இப்போது இதுலேயே வந்து ஃப்ளேவர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து
பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து ஒரு பதிவு தெரியாதுங்க, சாக்லேட் ஃபிளேவர் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொடூரம். அது எந்த உருவத்தில் வந்தா என்ன, அது சாக்லேட்டில் வந்தா என்ன, ஸ்வீட்டில் வந்தா என்ன, காரத்தில் வந்தா என்ன, அதெல்லாம் நான் அந்த இடத்துல நான் போகல. நான் வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு நான் தேடுறேன். வழி இருக்குதான்னு அரசாங்கத்தை கேட்குறேன். எத்தனை நாளைக்கு வந்து நடந்துருச்சு, சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் இத்தனை நாளைக்கு ஓட போகுதுன்னு கேட்குறேன். நாளைக்கு ஒரு உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட உத்தரவாதம் இருக்குதா, ஐடியா இருக்குதா, பிளான் இருக்குதா, இவ்வளோ தான் என்னுடைய கேள்வி. அது சாக்லேட் ஃப்ளேவரில் வந்தால் பரவாயில்லையா, ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் வந்தால் பரவாயில்லையா, நம்ம அதெல்லாம் ஒரு முக்கிய கேள்வியா. மருத்துவர் சொல்கிறது வந்து எப்படிலாம் டெவலப் ஆயிடுச்சுங்கிறக்கா சொல்கிறேன். ஒரு மதுங்கிறது கள்ளச்சாரம் குடிச்சோமா ஓடணுமா தப்பிச்சு போனோமாங்கிற மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு பண்ணாமல் ஃப்ளேவர் வரைக்கும் விற்கிறாங்கிறது அது டெவலப் ஆகுது அந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க. புரியுங்களா? சாக்லேட் ஃப்ளேவர் சரக்கு கொடு, ரெகுலர் ஃப்ளேவர் சரக்கு கொடு, ஆரஞ்சு ஃப்ளேவர் சரக்கு கொடுன்னு கேட்குறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் இஸ் ஃப்ளரிஷிங். அது பிஸ்னஸ் வந்து ஜேன்னு வளருதுங்க. அதை சுற்றி காட்டுறக்கா சொல்கிறேன். நம்ம அது என்ன செய்யறது, அது வந்து அது அரசாங்கம் கவலைப்படணும். அந்த இமிடியேட் ஆக்ஷனாக இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நாளையிலேருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி கலாச்சாரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமிடியேட் ஆக்ஷனாக அரசாங்கம் என்ன பண்ணுற இடத்துல வந்து அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்துக்கு தெரியும், அவங்க பண்ணணும். அரசாங்கம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க, எனக்கு தெரியாது, பாண்டி ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட். இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் 4 பக்கம் இடிக்குது. அதை தான் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் காஷ்மீரில் பயங்கரவாத ஒழிப்புக்கு நீங்கள் எப்படி கொண்டு வரணும் சொன்னால் 150 வழி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குது. எப்படி ஒழிச்சாங்க, எப்படி கொண்டு வரணும், கட்டுப்படுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஊழலற்ற அரசு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரி ஊழல் பண்ணாமல் எப்படி 10 வருஷமா எப்படி ஒருத்தர் ஊழல் பண்ணாமலே இருந்தாலும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் ஆசைப்படணும். இன்னும் வெளியில் வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு அது அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதா, இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க கிடையாதா? மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்கு வந்திருக்கு, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்னு பார்க்குறதுக்கு. திமுக அரசாங்கம் புதுசா? இங்கே எந்த அமைச்சர் பெருமக்கள் வந்து இப்போதான் சார் நான் பார்க்குறேன், அண்ணன் வேலு ப்ரெஸ் அப்படி லெஃப்டில் டீல் பண்ணுறாரு, அப்படி பிரமாதம் டக்குன்னு அத்தனை கேள்விக்கு பதில் வச்சிருக்கிறார் ரெடிமேடாக. அது ஹேண்டில் பண்ணாமலா? 40 பேர் இறந்த ஒரு இடத்துல அந்த ஊரில் ஒரு ப்ரெஸ் மீட், அமைச்சர் ஒரு வார்த்தை தடுமாறல, ஒரு எழுத்து திக்கல திணறல, அப்படியே கட்டன்னு அடிச்சு போறாரு. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி. தே நோ ஹவு டு ஃபேஸ் இட். ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர்மெண்ட். அவர் அவங்களுக்கு நம்ம என்ன வழி சொல்றதுக்கு இருக்கு? அதான் இப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிற மாதிரி இப்போ மது ஒழிக்கணும் அப்படிங்கிற குரலுமே வந்து அங்கே இறந்தவங்க குடும்பத்தை. நான் ஒரு புள்ளி வர சொல்றேன். இந்தியாவில் மதுவினால் மரணம், ஆல்கஹால் டெத், மதுவினால் மரணம் ஒரு நாளைக்கு 330 பேர் சார். ஒரு நாளைக்கு 10% இந்தியாவோட எல்லாத்துலேயும் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு வந்து 10% சார். ஜிடிபியில், பால் உற்பத்தியில் நீங்கள் எதில் போனாலும் ஒரு 10% ஆவரேஜ் 8லேருந்து 12க்குள்ளே இருக்கும். ஒரு 12 விவசாயத்தில் எல்லாத்துலையும் ஒரு 10%. அப்போ தமிழ்நாட்டில் 30 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க சார். நீங்கள் 40 பேர் இன்றைக்கி வந்து நியூஸ் ஆயிருக்கல. இது எதனால் நியூஸ் ஆச்சுன்னா கள்ளக்குறிச்சி கருணாபுரம்ங்கிற ஒரு இடத்துல 40 பேர் இறந்ததுனால. இந்த 30 பேர் ஒவ்வொரு நாளும் இறக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சார்? 900 பேர் சார். மாதந்தோறும் மதுவினால் தமிழகத்தில் 900 பேர் இறக்குறாங்கிறது டேட்டா. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பர் இஸ் ஹியூஜ். ஸோ அப்போ நீங்கள் மதுவை ஒழிக்கணுமான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? ஆமாம். அது எப்படி? அதுதான் நீங்கள் அதுதான் அரசாங்கம் உட்காந்துருக்கு. பால் விலையை கேட்கும்போது ரங்கராஜ் பாண்டே கேட்டீங்களா என்ன? சொத்து வரி ஓத்தும்போது ரங்கராஜ் பாண்டே கேட்டீங்களா என்ன? இப்போ பத்திரப்பதிவு கட்டணத்தை வரும்போது சங்கர் சர்மா கேட்டாங்களா என்ன? இதுக்கெல்லாம் ஐடியா கேட்கல. மக்கள் கருத்து கேட்பு கூட நடத்துனாங்களா என்ன? அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியாதா என்ன? கட்டாயம் தெரியணும். மதுவினாலேயே மரணங்கள், அது வந்து மெதுவான மரணங்கள் என்பதனால மது மரணங்கள் தெரிகிறது இல்லை. இந்த மரணம் வந்து சடனா 24 hours நடந்துச்சுனால பளிச்சுன்னு தெரியுது. இவ்வளவுதான். நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. இந்தியாவில் ஆல்கஹால் டெத்துன்னு சாதாரண கூகுள் போட்டால் உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ பெரிய ரகசிய புள்ளி விவரத்தை உங்களுக்கு வந்து அம்பலப்படுத்தி நிக்கல. இந்தியாவில் எவ்வளவு, தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க. தினந்தோறும் நடக்குது மதுவாலேயே. மது குடிச்சு உடம்ப கெடுத்து ஆக்சிடென்ட் பண்ணி அடுத்தவனை கொன்னு அத்தனையும் மதுவால. அதான் இது வந்து தொடரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து அடுத்த கட்டமா இதை ஒழிக்கணும் அப்படிங்கிற தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஒழிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒழிக்கணும். அது என்ன மது வேணும்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? இதே திமுக 2016 பூரண மதுவில் கொண்டு வருவோம்னு சொன்ன கட்சி தானே. மது வேணும்னு யார் சொல்லும்? மதுவை ஒழிக்க முடியாதுன்னு சால்ஜாப்பு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. ஒழிக்க முடியாதுன்னு கவலைப்படும், முதல்ல குறைங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மது கிடைக்க நமக்கு தெரியாது. 24 hours தமிழ்நாட்டில் மது கிடைக்குதா இல்லையா? ஆமா இல்லை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 24 மது கிடைக்குதா இல்லையா? எல்லா இடத்துலையும் கிடைக்குதா இல்லையா? என்ன பிராண்ட்னாலும் கிடைக்குதா இல்லையா? கூடுதல் விலைக்கு விற்குதா இல்லையா? ஏதாவது ஒரு பில்லு கொடுக்குறாங்களா? ஏதாவது வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்களா? எம்ஆர்பி ரேட்டு விற்கிறாங்க, ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்போ மது வந்து தரிகட்டு ஓடுது. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே பாதி குறையும்ல. பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்க மாட்டேன், உடம்பு முடியாதவனுக்கு கொடுக்க மாட்டேன், அது கொஞ்சம் குறைக்கலாம்ல. யூனிஃபார்ம்ல போட்டு நீங்க குடிச்ச கதையெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப அவங்களுக்கு யார் கொடுக்குறா? அவங்களுக்கு எனக்கு 150 ரூபா உள்ள கல்லாக்கு வந்தா போதும் நினைக்கிறவங்க தானே. ஓடுற ராஸ்கல் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா செய்யக்கூடாதா? கடையில
அது செய்ய மாட்டாங்களா? அது மது விற்கிறவருக்கு மனசாட்சி வேண்டாமா? அது அனுமதிக்கப்பட்டிருக்குதா? அப்போ குறைக்கணுமானா குறைக்கணும், ஒழிக்கணுமானா ஒழிக்கணும். மாட்டேன் நான் என்ன செய்யுது? அக்கா கனிமொழி சொல்றாங்க, நாங்கள் 2016 தானே சொன்னோம், இப்பயா சொன்னோம் அப்படின்றாங்க. இந்த பதில் வந்து அவங்க வந்து வெளிப்படையாக பேசும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அது நான் இப்பயா சொன்னேன், அப்போ தானே சொன்னேன்னா என்ன செய்யுது? நம்ம சாதாரண ஜோக்கு, நம்ம பள்ளி கல்லூரியில் பேசுவோம், நான் நேற்று சொன்னேன் இன்னைக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவோம். அதை மாதிரி சொல்லிட்டாங்க, நாங்கள் போன தேர்தலாம் கொடுத்தோம். இல்லை, இப்போ திமுக பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா, இது இந்த இஷ்யூலையுமே வந்து யாருமே இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க சார். அரசியல்வாதிகள் பேசுவாங்க, நீங்கள் எப்படி சார் எதிர்பார்ப்பீங்க? நான் கவனித்து திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, குறைஞ்சபட்சம் இந்த இறந்தவர்களுக்கு ஒரு ஒரு கவனம் செலுத்துகிற வகையில் வந்து ஒரு 1000 கிடையாது மூணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. பூரண மது விலக்கு லட்சியம், அதை நோக்கி நகர வேண்டியது நிச்சயம். அதுக்கான முயற்சி இருக்குதான்னு இறைவன் விட்டு வழி, எனக்கு தெரியல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays.